குழலோசை சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஆரோக்கியம், சுய முன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. என்றும் போலென்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது குழலோசை. அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்பு வணக்கங்கள். முதலில் அன்பு கடல், அமெரிக்கடல், கருணை கடலான நிலவரி நினைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு இனி அல்லேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே, வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே. வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு. தொடர்வது திருக்குறள். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவர்களும் தம் ஏர் கொண்டு உழமாட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. இன்றைய நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு அம்சமாக அண்மையில் நான் இந்தியா மதுரைக்கு சென்றிருந்தேன். சங்கம் வளர்த்த தமிழ் மதுரை நகருக்கு சென்றிருந்தேன். அங்கே அமுதமலையின் ஓராண்டு வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு சென்றிருந்தேன். மிகவும் ஒரு அருமையான அனுபவம். அது மட்டுமின்றி
இந்தியாவின் பல இடங்களை நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தேன். மிக மிக அருமையான அனுபவம். அதைத்தான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த ஒரு நிகழ்வு இறைவனின் ஆசீர்வாதம் என்றுதான் நான் கருதுகின்றேன். அது மட்டுமின்றி குடும்பத்தாரின் ஆசீர்வாதம், பெரியோரின் ஆசீர்வாதம், அனைவரின் ஆசீர்வாதம் என்றுதான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே எந்த நிகழ்வும் தடையின்றி சிறப்பாக நடைபெற முடியும். என்னோட அனுபவத்தில் எனது பிரயாணத்தில் தொடக்கத்தின் மூலம் அங்கு சென்றடைந்து முழு 14 நாட்களும் எந்தவித தடையும் இல்லாமல் மிக சிறப்பாகவே எல்லாம் அமைந்திருந்தது. நிகழ்ச்சி ஒரு நாள் தான் இருந்தாலும் எனது 14 நாட்கள் முழு பயணமும் முழு நிகழ்வும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இது கண்டிப்பாக ஆசீர்வாதத்தினால் தான் முடியும். ஆஸ்திரேலியாவில் தமிழ் சேவை செய்வதில் தான் எனது நோக்கமாக இருந்தாலும் ஏன் அமுதமலையில் நான் இணைந்து கொண்டதன் காரணம் என்றால், அமுதமலையின் நோக்கமே உலகில் தமிழ் பேச அனைவருக்கும் தமிழில் பல நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு ஏற்ற வகையில் ஏற்ற நேரத்தில் தரமாக கொடுக்க வேண்டும் என்பதின் ஒரு மிகப்பெரிய நோக்கம். அத்தோடு அனைவரதும் தன்னலமற்ற சேவை என் மனதை மிகவும் கவர்ந்தது. என்னோட சிறிய பங்களிப்பு மூலம் உலகிலுள்ள பல ஆயிரம் தமிழ் பேசும் மக்கள் பலனடைவார்கள் என்றால் அதில் ஒரு சிறிய பங்கு வகிப்பதில் நான் ஒரு சந்தோஷத்தை உணர்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நிகழ்ச்சியின் பெயர் குழலோசை. பொதுவாக குழலோசை என்று கேட்கும் பொழுது அது மனதிற்கும் செவிக்கும் தான் இன்பத்தை தரும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது மனதுக்கு மட்டும் இன்பமன்றி உங்கள் வாழ்க்கைக்கும் இன்பம் தரும். இந்நிகழ்ச்சியில் அறிவியல், ஆன்மீகம், ஆரோக்கியம் மற்றும் குறிப்பாக சுயமுன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் கருத்தாளம் மிக்க ஞான பயிர்கள் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டும். இதில் இடம்பெறும் கருத்துமிக்க பாடல்கள், சிந்தனை துளிகள் மற்றும் திருக்குறள் விளக்கம் உங்களில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். இந்நிகழ்ச்சி மக்களின் பொழுதுபோக்கு நிகழ்வாக அல்லாது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் திருப்பத்தையும் வழங்கும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் குறிக்கப்படும் நடைமுறை குறிப்புகள் உங்கள் வாழ்வில் அனைத்து துறைகளிலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். குழலோசை ஆஸ்திரேலியாவில் மட்டும் ஒலிக்காமல் அமுதமலை இணைய வானொலியின் மூலமாக உலகம் முழுவதும் ஒலிப்பதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்களும் இதை கேட்டு ஆனந்தத்தை அடையுங்கள். குழலோசை அமுதமலையின் ஆனந்தத்தின் அலை. அதில் ஒரு துளியாக இருப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது அமுதமொழி இணையதள வானொலிக்காக ராஜயோகி பிக்கு சாலி அவர்கள், ஆஸ்திரேலியா பிரம்மகுமாரிகளின் தேசிய ஒருங்கிணைப்பாளரான பிக்கு சாலி அவர்களின் வாழ்த்துரையை கேட்கலாம். தமிழ் இணையதள வானொலியின் அதனுடைய அதிசயத்தக்க சேவைக்காக நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் பேசும் மக்களுக்காக நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றார்கள். அதிக வானொலிகளில் அநேகமான விதமான பிரச்சனைகளை பற்றியே ஒலிபரப்புகின்றார்கள். ஆனால் இந்த தமிழ் வானொலி ஆன்மீகத்தினை பரப்புகின்றது. உலகிலுள்ள தமிழ் பேசும் மக்களின் மனதோடு உறவாடுகின்றது. இது உண்மையில் ஒரு அருமையான சேவை. உங்கள் அனைவருக்கும் கோடி கோடி வாழ்த்துக்கள். உங்கள் சிறந்த சேவைக்கு நன்றி. இது ஆஸ்திரேலியாவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பிக்கு சாலி அவர்களின் வாழ்த்துரை. இந்த நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2024 இடம்பெற்றது. இது ஒரு சிறப்பம்சம் என்னவெனில், ஆஸ்திரேலியாவில் எனது தமிழ் சேவை நிலையத்தை உருவாக்கியும் 20 ஆண்டுகள் ஆன அதே நாளில், அதன் திறப்பு விழா அதே நாளில் தான் இந்த சிறப்பு விழா நடைபெற்றது. இது மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயம். காலையில் இந்த அமுதமலை இணையதள வானொலியின் சேவைக்காக பல வழிகளில் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பல விருது வழங்கும் நிகழ்வை நான் டிவியில் பார்த்துள்ளேன். இங்கிருக்கும் பொழுது அதே ஒரு நல்லொரு உணர்வை தோன்றியது. உங்கள் பெயர் கூப்பிடப்படுகின்றது. அதன் பின்னால் ஏவியாக உங்களின் வரலாறு, உங்கள் நிகழ்வை பற்றி போடுகின்றார்கள். நீங்கள் மேடையில் ஏறி அந்த பரிசு பெறுகின்றீர்கள். ஒரு மிகுந்த ஒரு பலருக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கின்ற நிகழ்வாக இருந்தது. மாலை நிகழ்வில் பெருந்திரளான மக்களுடன் பல அறிஞர்களும் கலந்து தமது சிறப்புரை ஆற்றினார்கள். இந்நிகழ்வின் விசேஷ அம்சமெனில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. விழாவில்
தாதி பிரகாஷ்மணி விருதை பெற்றவர் நிர்வாகத்துறை வாழ்நாள் சாதனையாளர் திருமதி டாக்டர் ஜி நாச்சியர் அவர்கள், கௌரவ துணைத் தலைவர் அரவிந்த மருத்துவமனை மதுரை. அடுத்தது தாதி ஜான்கி விருதை பெற்றவர் தமிழ் தொண்டாற்றி வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் பத்மஸ்ரீ சாலமான் பாப்பையா அவர்கள், பேராசிரியர் மதுரையைச் சேர்ந்தவர். அடுத்தது தாதி யதமோகினி விருதை பெற்றவர் கலைத்துறையில் வளரும் சாதனையாளர் விருது அபிநய தாரகை RM அம்சினி மகாதேவன் அவர்கள். அடுத்ததாக தாதி நிர்மல் சாந்தா விருதை பெற்றவர் இசையமைப்பாளர் சகோதரி ஜனனி அவர்கள். அத்தோடு நிகழ்ச்சி அமுதமலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கும் கௌரவ விருது வழங்கப்பட்டது. அதோடு அமுதமலை நிகழ்ச்சியின் வெளிநாட்டு பிரிவின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் கௌரவ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மிகவும் சிறந்த அம்சம். அனைத்து நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றது. இதில் ஒரு விசேஷ அம்சம் எனில் பலரின் குரல்களைத்தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஒருவரை நாங்கள் இதுவரை நேரில் பார்த்ததில்லை. ஆனால் இந்த நிகழ்வு மூலம் குரலுக்கு சொந்தக்காரர்களை நேரில் கண்டு அவர்களுடன் நல்ல நேரங்களை பரிமாறி சந்தோஷமாக இருப்பது ஒரு மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை சும்மனே நடாத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் ஆஸ்திரேலியாவிலிருந்து மனமார்ந்த நன்றிகள். மனமாசை
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. முதலில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை காணும் பாக்கியம் கிடைத்தது. மிக ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. இந்த ஆலயம் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் மீனாட்சி டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு பல சிறப்பு இயல்புகள் இருக்கின்றது. அதில் ஒன்று, சுவாமி சந்நிதியில் கருவறையில் இறைவன் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக அருட்காட்சி தருகின்றார். இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சுயம்பிலிங்கமாகும். குலசேகர பாண்டியன் காலத்தில் இதனை திருநாவுக்கரசு தமது தாண்டக தேவாரத்தில் குறிப்பிடுகின்றார். இங்குள்ள மீனாட்சி அம்மன் சிலை மரகத கற்களால் ஆனது. எனவே மீனாட்சி அம்மனுக்கு மரகத வள்ளி எனும் பேரும் இருக்கிறதாக கூறப்படுகின்றது. சிறு வயதில் திருவிளையாடல் படங்களில் நாங்கள் சிவனுக்கும் நக்கீரருக்கும் வாக்குவாதம் நடந்து சிவனின் நெற்றி கண்ணால் நக்கீரர் எரிக்கப்பட்டு பொற்றாமரை குணத்தில் மறைந்திருப்பதை அப்படத்தில் பார்த்தும் அந்த பொற்றாமரை குலத்தை நேரடியாக பார்க்கும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. ஒரு பெரும் மகிழ்ச்சி. மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. மதுரை அரசாளும் மீனாட்சி. அரசாளும் மீனாட்சி. அரசாளும் மீனாட்சி. எனது நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று தஞ்சை கோயிலை பார்க்க வேண்டும் என்று. தஞ்சை பெருவுடையார் கோயில் அல்லது தஞ்சை பெரிய கோயில் என்று சொல்வார்கள். பிரகதீஸ்வரர் கோயில் என்றும் சொல்வார்கள். இது தஞ்சாவூரில் உள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசை பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும். இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமாகும். இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோயில்களில் இதுவும் ஒன்றாகும்.
தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோயில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்தியன் கோவில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. இதை கட்டியவர் 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் 1ஆம் ராசராச சோழன் இந்த மிகப்பெரிய கோயிலை கட்டுவித்தார். இது தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குகின்றது. எனக்கு இது ரொம்ப நாக இந்த கோயிலை பார்க்கணும் என்ற ஆசை இருந்தது. அந்த ஆசை இந்த நேரத்தில் நிறைவேறியதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன். கட்டளைக்கலை நுணுக்கம் மிகவும் அற்புதமானது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம், ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தியின் மிகப்பெரிய நந்தியின் உருவம் மிகவும் அழகாக இருந்தது. அடுத்தது முதன்மை கடவுளான லிங்கம் 3.7 மீட்டர் உயரமாக இருந்தது. மிகவும் ஒரு தனிப்பட்ட அனுபவம். கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம். நஞ்சை கரணிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, காலனியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, காலனியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தந்தை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கும் முடி சூட்டினான், புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். மூன்று நிலங்களுக்கும் முடி சூட்டினான், புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். என்றும் சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான், சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான், சோழன் வழிகாட்டினான். ஆய கலைகள் பல நிலை நாட்டினான், தமிழாலும் அறிஞருக்கு சபை கூட்டினான், கண்ணி தமிழாலும் அறிஞருக்கு சபை கூட்டினான், தூயவர் தம்மை வாழில் துணை கூட்டினான், சோழன் தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான், தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான், சோழன் பொன்னாக்கினான். அறக்காக்க அறச்சாலை உருவாக்கினான். ஆ, 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 மரம் காக்க அறச்சாலை உருவாக்கினார், மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினார், உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார், பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினார், சோழன் உருவாக்கினார். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தந்தை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில்
குழலோசை. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்டாடும் திருச்சி மலைன்னு சொல்வார்கள். அந்த உச்சி பிள்ளையாரையும் அவ்வளவு படிகளும் ஏறிய அந்த உச்சி பிள்ளையார் தரிசித்தது ஒரு சந்தோஷமான அனுபவம். ஒரு மலை பிரதேசத்தில் மிகவும் அழகாக இருந்தது. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புதித்தந்தையான பின் தாயுமான திருநகரம். சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புதித்தந்தையான பின் தாயுமான திருநகரம். அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன், அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன். எங்கள் ஆணை முகம் கொண்ட ஆதிநாத நாம் இறைவன். அந்த உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும், துணை நாடுதலும் அருள் நண்ணுதலும் நினைவாகும். பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும், துணை நாடுதலும் அருள் நண்ணுதலும் நினைவாகும். கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம், கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம். வினை ஓடுதலும் பகை ஒடுங்குதலும் இனி திண்ணம். அருள் உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்க கோபுர தரிசனமும் மிகவும் அழகாக இருந்தது. மிகவும் ஒரு உயர்ந்தொரு ஒரு ஆலயம், நன்றாக பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. गंगा शंकाश कावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाजरी. श्रीरंगरंगनाथनिन पादम वंदनम सेयडी, श्रीदेवी रंगनायकी नामम सत्तदम सोल्लडी. श्रीरंगरंगनाथनिन पादम वंदनम सेयडी, श्रीदेवी रंगनायकी नामम सत्तदम सोल्लडी. इன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, சென்றல் போல நீ ஆடடி. மஞ்சள்
கம்படம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன்மறு வீடு தென்னகமாகும். கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும். நீர்வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி. ஊர்வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி. வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம். அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. அடுத்ததாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர், அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இத்தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமர் வழிபட்டார் என்றும், இக்கோயில் மூலவர் பெயர் ராமதாம சுவாமி, அம்மன் பெயர் பர்வத வர்த்தினி என்றும் அழைக்கப்படுகின்றது. பல மக்கள் இங்கே திரண்டிருந்தாலும் ஒரு இன்பகரமான வைப்ரேஷன் இருந்தது, மிகவும் விரும்பத்தக்கது. அடுத்ததாக தனுஷ்கோடியை நாங்கள் சந்தித்தோம். தனுஷ்கோடியின் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். பல வருஷங்களுக்கு முன்னர் ஒரு பெரும் சூறாவளியால் இந்த இடம் முற்றாக அழிக்கப்பட்டு, ஆனால் இன்றும் வரலாற்று சிறப்புக்கு மிக்கதாக மக்கள் அங்கு சென்று வருகின்றார்கள். மிகவும் அழகான கடற்கரையோரம், இலங்கைக்கு மிகவும் அருகாமையில் ஒரு தனித்துவமான ஃபீலிங், ஒரு உணர்வு இருந்தது. மிகவும் நன்றாக இருந்தது அங்கு இருப்பது. என்ற நான் இலங்கையிலிருந்து வந்திருப்பதால் அந்த இலங்கையின் மிக அருகாமையில் இருக்கும் ஒரு உணர்வு கிடைத்தது. மிகவும் ஒரு அழகான பீச், ஒரு அழகான ஒரு வைப்ரேஷன் இங்கே இருந்தது. பலர் இங்க இறைவன் ராமேஸ்வர டெம்பிளை மண்ணில் கட்டி தங்கள் பக்தியை செலுத்திக் கொண்டிருப்பதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இங்கேதான் ராமர் பாலம் கட்டியதாகவும் சொல்லப்படுகின்றது. சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய பூவே சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன் மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும்.
அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தை நாங்கள் சென்றடைந்தோம். மிகவும் அழகாக இருந்தது. அந்த கடற்கரையோரம் சூரிய அஸ்தமனம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதில் மிகவும் சுவாமி விவேகானந்தா மெமோரியல் இடம் மிகவும் கொள்ளா காட்சியாக இருந்தது. தியானத்துக்கு ஒரு சிறந்த இடமாக இருந்தது. கூறப்படுகின்றது அவர் அங்கே கடைசியாக தியானம் செய்தார் என்றும் கூறப்படுகின்றது. ஒரு அமைதியான நல்ல பார்வைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம். மிக நன்றாக நாங்கள் அதையும் என்ஜாய் பண்ணினோம். அங்கிருந்து நாங்கள் திருவானந்தபுரம் கேரளா மாவட்டத்தை நோக்கி சென்றிருந்தோம். மிகவும் முழு பயணமும் மிகவும் இனிமையாகவும் எமது சொந்த ஊருக்கு போகும் ஒரு உணர்வு இருந்தது. என்றால் எங்கும் பச்சை பசையலாக ஒரு கிராமத்தை நோக்கிய பயணமாக இருந்தது. மிகவும் அழகாக முழு பயணம் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அந்த பச்சை பசையில இருந்து மிகவும் அழகாக இருந்தது. கண்டிப்பாக எனது ஊர் ஞாபகம் எனக்கு வந்தது. அங்கே நமது பிரம்மகுமாரிகள் ரிட்ரீட் சென்டரில் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த ரிட்ரீட் சென்டர் மிகவும் அழகாக இருந்தது. வாழை மரம், பிலாமரம், பல வகையான பல வகைகள் அந்த சென்டரே சுத்தி இருந்தது. ஒரு சந்தோஷமாக இருந்தது. அங்கிருக்கும் சகோதர சகோதரிய மிகவும் எங்களை அன்பாக கவனித்தார்கள். அன்று அங்கு செல்லும்போது ரக்ஷபந்தன் எனும் திருவிழாவும் அங்கே ஆரம்பித்திருந்தார்கள். தமிழ்நாட்டின் மூத்த சகோதரியான சிஸ்டர் பீனா அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை நேரடியாக சந்தித்து ராக்கி செலிப்ரேஷனும் பங்கு பற்றியது மிகவும் சந்தோஷமா இருந்தது. அத்துடன் பத்மநாப சுவாமி டெம்பிளை தரிசனம் பார்த்தோம். அங்கே ஒரு பணக்கார டெம்பிள்னு சொல்வார்கள். ஒரு தங்கத்தால் ஆன ஒரு வகையான டெம்பிள் மிகவும் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதில் இன்னொரு விஷயம் என்றால் ஒரு கடைக்கு போயிட்டோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கடை. அங்கே 200 வேலை செய்யும் நபர்களுக்கு ராக்கி ப்ரோ ஒழுங்கு செய்யப்பட்டது. அதில் பல பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அங்கிருக்கும் முதலாளியே அங்கிருக்கும் அனைத்து தொழிலாளருக்கும் தியானம் கற்பதற்கு வசதிகளை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அந்த எந்த நேரமும் அவர்கள் தியானம் செல்வதற்கு அவர்கள் முழு அனுமதி இருக்கின்றது. ஏனென்றால் மனம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது வேலையும் சந்தோஷமாக நடக்கும், அனைத்தும் சந்தோஷமாக நடக்கும். இதை நன்றாக உணர்ந்ததால் அங்கிருக்கும் என்னை பொறுத்தவரையில் அங்கிருக்கும் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். இப்படி ஒரு வசதி அங்கே அவர்கள் முதலாளியே அமைத்து கொடுத்திருப்பது மிகவும் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அவைகள் என்னை பொறுத்தவரை அவர்கள் ஒரு அதிர்ஷ்டம் செய்தவர்கள்னே சொல்லலாம். கேரளாவில் இன்னொரு மிகவும் இனிமையான விஷயம் என்னென்றால் அந்த படகில் போகும் ஒரு அனுபவம். அந்த ஆறும் நதியும் அரபியன் கடலும் சங்கமிக்கும் ஒரு மிக அழகான இடம். அந்த படகோட்டம் அந்த நதிகளுக்குள்ளாலும் அந்த இயற்கை வளங்கள் உள்ள செடிகளுக்குள்ளால் நல்லா போகும்போது மிகவும் இனிமையாக இருந்தது, மிகவும் அழகாக இருந்தது. அதை சொல்வதற்கு வார்த்தைகளில் மிகவும் அந்த ஒரு இனிமையான ரைட்டாக இருந்தது. அங்கே மிதக்கும் ரெஸ்டாரண்ட், மிதக்கும் ரூமுகள், வசதிகள் எல்லாருக்கும் அமைத்திருந்தார்கள். மிகவும் நன்றாக இருந்த ஒரு இயற்கையோடு வாழ்வதற்கு ஒரு மிகவும் சந்தோஷமான இடம். தியானம் செய்வதற்கு மிக மிக ஒரு உகந்த இடம். கண்டிப்பாக அங்கே இருப்பது ஒரு நல்லொரு அனுபவம் தான். இருந்தாலும் நன்றாக நாங்கள் என்ஜாய் பண்ணினோம். குறுகிய நேரம் என்றாலும் மிகவும் நன்றாக என்ஜாய் பண்ணினோம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போல, ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்னை வளர்த்த
ஞாபகம் வருதே. முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதல் திருடிய திருவிழவாச்சு, முதல் குடித்த மலபார் பீடி. முதல் சேர்த்த நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. அங்கிருந்து திருநெல்வேலிக்கு சென்றிருந்தோம். திருநெல்வேலி மிகவும் ஒரு பாப்புலரான இடம். அங்கு திருநெல்வேலி ராஜயோக நிலையத்தில் சென்று பலரையும் சந்திச்சு சந்தோஷமாக இருந்தது. எல்லாரையும் சந்திப்பது. அங்கே சொன்னார்கள் திருநெல்வேலி இலங்கையை சேர்ந்த பல அகதிகள் அங்கே இருக்கின்றார்கள் என்றும் அவர்களை சந்திக்கும் பாக்கியம் இந்த முறை கிட்டவில்லை என்ற குறுகிய விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு முறை அவர்களை சந்திக்கும் எண்ணம் இருக்கின்றது. மிகவும் ஒரு குறுகிய விஷயமாக விசிட்டாக இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாள் நாம் கொடைக்கானல் சென்றிருந்தோம். கொடைக்கானல் மிகவும் குளிர்மை நிறைந்த ஒரு இடம். எகெயின் அந்த கொடைக்கானல் செல்லும் வழி மிகவும் இனிமையாக இருந்தது. மலை உச்சியில் கார்கள் போகும்போது மிகவும் வளர்ந்து செல்லும் போது அழகாகவும் குளுமையாக இருந்தது. அதில் இன்னொரு விசேஷத்தன்மை நான் நோட்டீஸ் பண்ணேன். இலைகள் எல்லாம் அப்படி எங்களை வளைந்திருந்து எங்களை அப்படி ஒரு குகைக்குள்ளால் போன மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது. மிகவும் குளிர்மையான ஒரு அனுபவம். அங்கே பல வகையான இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தோம். அங்கே பிரம்மகுமாரி சென்டருக்கும் சென்றிருந்தோம். அங்கே அழகான சென்டர்கள் இப்போது வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றாக சேவை செய்யும் இடமாக அது வர இருக்கின்றது. அதையும் பார்த்ததில் ஒரு மிகுந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்கள் கொடை எஃப்எம்மில் சென்று அங்கே எவ்வாறு அவர்கள் சேவை செய்கின்றார்கள், மிகவும் அழகான பல வகையான நல்ல சேவைகள் புரோகிராம்கள் தயாரித்தார்கள். எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த ஒரு சிறிய என்னோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அது நான் நினைக்கின்றேன் கோடை எஃப்எம்மில் அந்த இன்டர்வியூ வரும் என்று நினைக்கின்றேன். திங்கட்கிழமை 7:30 மணிக்கு இந்தியன் டைம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கண்டிப்பாக நாங்கள் அமிர்தமலையிலும் அதை உங்களோடு சேர்த்துக் கொள்ளலாம் வரும் வாரங்களில். அது மிக ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்தது. அடுத்ததாக 6 படை வீடுகளில் பெயர் பெற்ற பழமுதிர்ச்சோலை ஆலயத்தையும் திருப்பரங்குன்றம் ஆலயத்தையும் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது. அது மிக சந்தோஷமான ஒரு அனுபவம். பழமுதிர்ச்சோலையில் பள்ளி தேவாயம் முருகன் காட்சி தரும் அழகு மிகவும் தனித்துவமாக இருந்தது. சுட்ட வளம் வேணுமா சுடாத வளம் வேணுமா என்ற அதை பற்றிய கேட்ட இடம் மிகவும் நன்றாக இருந்தது. அதோடு சேர்த்து திருப்பரங்குன்றம் சென்று மிகவும் ஒரு இனிய தரிசனம் கிடைச்சது. மிகவும் சந்தோஷமான அனுபவம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது
பாண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து, தேவர் படை. இந்த முழு பயணத்திற்கு முதலிலும் கடைசியிலும் நான் பெங்களூர் மூலமாக செல்ல வேண்டிய அவசியமாக இருந்தது என்று அங்கிருந்தான் எனது சர்வதேச விமான நிலையத்தின் இணைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அதனால் பெங்களூர் ஜக்கூர் பிரம்மகுமாரியல் ரிட்ரீட் சென்டரில் தங்கியிருந்தேன். மிகவும் ஒரு இனிமையான இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு சந்தோஷமான ஒரு ரிட்ரீட் சென்டர். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அங்கே சென்று ஒரு அனுபவிங்கள். எல்லா இடங்களும் ஒரு இயற்கை செல்வம், நோனி பழம், பிலாப்பழம், கொய்யாப்பழம், பல வகையான மாம்பழம் எல்லாம் ஒரே மிகவும் அழகாக இருந்தது. மிகவும் அங்கிருந்து சகோதரிகள் மிகவும் அன்பாக கவனித்தார்கள். அங்கிருந்து எனக்கு நீண்ட காலமாக மைசூர் அரண்மனை சென்று பார்க்கணும்னு சின்ன வயசு கூட எனக்கு ஒரு ஆசை. என்றால் சிறு வயதில் நான் அந்த மைசூர் அரண்மனையை போட்டோவில் பார்த்தபோது மினிமம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இங்கேயே போகணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. நிறைய ஆண்டுகளுக்கு முன்பு நிஜத்தில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த அமுதமலை நிகழ்ச்சிக்கு சென்றதன் காரணமாக அங்கேயும் செல்லும் எனக்கு பாக்கியம் கிடைத்தது. காவேரி நதிக்கரையும் சென்று பார்த்தோம். இப்போ பலத்த மழையின் காரணமாக காவேரி தலைவிரித்து ஓடிக்கொண்டிருந்தது. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காவேரி நதி நல்ல செழிப்பாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அங்கிருந்து பல வகையான இயற்கை காட்சிகளும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான உணர்வும் கிடைச்சது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷ அனுபவம் கிடைச்சது. அங்கிருந்து நாங்கள் எனது பிரம்மகுமார் ரிட்ரீட் சென்டர், கியான் சரோவர் என்ற ஒரு மிக அழகான ரிட்ரீட் சென்டர் அங்கே அமைத்திருந்தார்கள். அங்கேயும் சென்று சகோதரிகளை சந்தித்து வந்தது. மிகவும் சந்தித்தது மட்டுமின்றி அங்கே மதிய போசனம் சாப்பிட்டது ஒரு உற்சாகம், மனத்துக்கு ஒரு உற்சாகம் தெம்பையும் கொடுத்தது. இறுதி நாள் இங்கு வரும் முன்னர் இந்திய சுதந்திர தினத்தையொட்டி பல இடங்களில் தேசிய கொடியேற்றும் அமைத்திருந்தார்கள். அங்கிருந்த மூத்த சகோதரி என்னையும் தன்னுடன் அழைத்து சென்றிருந்தார். அதில் அங்கிருந்து பல இடங்களில் தேசிய கொடியேற்றி பலருக்கும் இறைவனின் செய்தியை, ஒரு தியானத்தை பற்றிய செய்தியையும், ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல உணர்வை ஊட்டும் நல்ல ஒரு உண்மையான சுதந்திரத்தை எவ்வாறு அமைத்துக்கொள்வது என்ற செய்தியை சகோதரியுடன் சேர்ந்து நானும் எனது தியான அனுபவம், அதால் எனக்கு என்னென்ன நன்மை ஏற்பட்டது, ஏன் நாங்கள் அனைவரும் தியானம் செய்வதால் வாழ்க்கை சந்தோஷமாக உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கலாம் என்பதை பற்றி மக்களுடன் கலந்து கொண்டது மிக ஒரு சந்தோஷமான விடயம். அந்த நேரம் பலர் அதை விரும்பி கேட்டார்கள். மிகவும் அங்கிருந்த சகோதரியே சொன்னார்கள், என்னது அனுபவம் பலருக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்துள்ளதாக சொன்னார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த அனைத்து நிகழ்ச்சியையும் மிகவும் நன்றாக இருந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக இறைவனின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், பலரின் ஆசீர்வாதம் தான். இந்த சுற்றுலாவை
மிகவும் சிறப்பாக நடந்தது. காரணம் கண்டிப்பாக நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இதை உருவாக்கி தந்த இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அமுதமலை ரேடியோ கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் சகோதரிகளுக்கும் மூத்த சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிகுந்த ஒரு உற்சாக தருகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது. இந்த அனைத்து நிகழ்ச்சியிலிருந்து நான் என்னத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்றால், அனைத்தும் தொடங்கினதே இந்த அமுதமலை சேவைக்கு ஒரு உதவிக்கரம் கொடுப்போம் என்று தொடங்கியதால் இந்த வெற்றி விழா கொண்டாட்டத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம். அங்கே அழைக்கப்பட்டதின் விளைவுதான் இந்த பல சுற்றுலா அனுபவங்களும். இந்த சேவைக்கு ஒரு சின்னொரு உதவிக்கரம் கொடுக்கும் பொழுது எதிர்பார்க்காமல் எந்தவித சேவையும் செய்யும் பொழுது அதன் பலன் 10 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த நிகழ்ச்சியின் இந்த நிகழ்வில் எனக்கு புரிந்து கொண்டது. மற்றும் நான் அடிக்கடி சொல்வது போல், நீங்கள் ஆழ்மனதில் என்ன எண்ணங்களை நீங்கள் வைக்கின்றீர்களோ அதை கண்டிப்பாக உங்கள் நிஜ வாழ்வில் வரும். ஏனென்றால் மைசூர் பேலஸை பார்ப்பது என்பது எனது ஒரு நல்ல ஒரு எண்ணம், கனகாலமாக என் மனதில் இருந்தது. அதுவும் இந்த நேரத்தில் கைகூடியது. ஒரு சந்திப்பு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவம். அது மட்டுமில்லை, எப்போதும் நாங்கள் விமானத்தில் பயணிக்கும் போது நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டு கேட்டகரியில் நாங்கள் பயணம் செய்வோம். அது எங்களுக்கு பொதுவாக நாங்கள் யோசிப்பதில்லை. ஆனால் ஒரு முறை அதை பயணித்தால் எவ்வாறு இருக்கும் என்பதையும் எகெயின் இந்த ஆழ்மனதின் சக்தியின் மூலம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒருக்கா நான் மனதில் யோசிச்சு பார்த்தேன், ஏன் நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் பயணிக்கக்கூடாது என்பது எனக்கு ஒரு மனதில் வந்தது. அதை நான் எண்ணத்தில் கொண்டிருந்தேன். ஏன் நான் பயணிக்கக்கூடாது? இதுக்கு செய்ய வேண்டிய நான் தனிப்பட்ட முயற்சி எதுவும் செய்யவில்லை. ஆனால் ஆழ்மனதில் அந்த எண்ணத்தை கொண்டு வந்தேன். அதை பற்றி நான் இடைக்கரை சிந்தித்து பார்ப்பேன், பயணித்தால் எவ்வாறு இருக்கும் என்று. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அந்த சந்தர்ப்பமும் அந்த விமான நிலையம் எனக்கு கொடுத்ததுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இதுக்கு ஆழ்மனத்துக்குத்தான் நாங்கள் சக்தியின் அவசியத்தை தான் நான் வலியுறுத்துவேன். இங்கே நாங்கள் தான் இந்த வாழ்க்கையின் ராஜாக்கள். இந்த வாழ்க்கையை நாங்கள் என்ன ஒரு அனுபவத்தை நாங்கள் அனுபவம் பண்ண வேண்டும், எங்கள் எண்ணத்தில் முதல் அதை கொண்டு வர வேண்டும். எந்த ஒரு அனுபவம், நீங்கள் எந்த ஒரு வரையறைக்கும் வராமல் அது நடக்காது, இப்படி நடக்காது, அது டூ மச் எக்ஸ்பென்சிவ், அந்த மாதிரி எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட எண்ணத்தையும் விடுத்து உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் என்னென்ன அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்புகின்றீர்களோ, என்னவாக இருந்தாலும் என்னென்ன எண்ணங்களை அனுபவிக்க விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் அனுபவிக்க விரும்புகின்றீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போது தீர்மானித்து விட்டு உங்கள் ஒரு தாளில் எழுதுங்கள். அந்த தாளில் எழுதி போட்டு அந்த நல்லது, கண்டிப்பாக நல்ல விஷயங்களை மட்டும்தானே, நல்ல விஷயங்கள் எழுதி போட்டு அதை நீங்கள் காலை மாலை அடிக்கடி நீங்கள் அதை உங்கள் மன கண்ணோட்டத்தில் அது இயற்கையில் உங்களுக்கு நடக்கின்றது, அதை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள், அது சந்தோஷமாக இருக்கின்றது, அந்த அனுபவத்தை கொண்டு வாருங்கள். இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆழ்மனதில் கொண்டு வரும் பொழுது உங்கள் ஆழ்மனது உங்கள் சேவகன, நீங்கள் ராஜா, உங்கள் ஆழ்மனது உங்கள் சேவன். அது உங்கள் இயற்கை நடைமுறையில் நடப்பதற்கு என்னென்ன தேவையோ அதை உங்களுக்கு முன்னால் கொண்டு வரும். இந்த அனுபவம், இந்த ஃப்ளைட் அனுபவம் கண்டிப்பாக எனக்கு அதைத்தான் காட்டுகின்றது. நான் எப்போதும் என் மனக்கண்ணில் கொண்டு வந்தேன், அது நடைமுறை நடந்தது, நான் எதிர்பார்க்காமல் நடந்தது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை இது ஒரு சின்ன ஒரு அனுபவம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு இதே அனுபவம் எனது யூனிவர்சிட்டியிலும், நான் யூனிவர்சிட்டி படிப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்றே நான் கனவிலும் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் யூனிவர்சிட்டிக்கு போகின்றேன், படிக்கின்றேன் என்று நான் ஒரு டிட்டர்மினேஷன் மனதில் எடுத்ததால், அந்த உணர்வை கொண்டு வந்ததால் அங்கு யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. வாழ்க்கையில் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் சந்தோஷமாக இருப்பினால் சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கையில் எந்த துறையில் முன்னேற விரும்பினால் நீங்கள் முன்னேறலாம். ஆரோக்கியத்தை பெற விரும்பினால் நீங்கள் ஆரோக்கியத்தை பெறலாம். வாழ்க்கை உறவு முறையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சால் சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கை எதை சாதிக்க விரும்புகின்றீர்களோ எதையும் சாதிக்கலாம். உங்கள் சிந்தனை சக்தியை, ஆழ்மனின் சக்தியை, இறைவன் சக்தியை, அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எல்லாம் ஒன்று சேரும் பொழுது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை கண்டிப்பாக
எனது தியான பயிற்சிக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். இந்த தியான பயிற்சியின் மூலம்தான் எனக்கு தன்னம்பிக்கை பிறந்தது. தன்னம்பிக்கை மூலம்தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை பிறந்தது. கடவுள் நம்பிக்கை மூலம்தான் எனக்கு இந்த ஆற்றல்கள் வெளிப்பட்டது. இதன் மூலம்தான் அமுதமலை ரேடியோவில் பல நிகழ்ச்சிகள் செய்யும் சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தது. இந்த சந்தர்ப்பம் மூலம்தான் இந்த பல பல அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சது. வாழ்க்கை நீங்கள் செய்யும் எந்த ஒரு சின்ன சின்ன அனுபவங்களும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பல வகையான அனுபவங்களை பெற்றுத்தரும். எனவே நீங்களும் வாழ்க்கையில் பல வகையான சந்தோஷங்களையும் செல்வங்களையும் பல பல அனுபவங்களையும் பெறுவதற்கு நீங்கள் இன்றைய திட்டமிடுங்கள். நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள், என்னத்தை வாழ்க்கையில் அனுபவம் செய்ய விரும்புகின்றது நீங்கள் இன்றைய திட்டமிடுங்கள். இதுவரை பலமுறை இதை நான் கூறியிருக்கின்றேன், இன்றும் அதை வலியுறுத்துகின்றேன். வாழ்க்கையை நீங்கள் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் அனுபவிக்க திட்டமிடுங்கள். எப்படி நடக்க போகுதுன்றதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க. முதல் திட்டமிடுங்க. நான் அனுபவிக்க போகின்றேன் என்று ஒரு தாளில் எழுதுங்கள். அதில் உங்கள் ஆள் மனதில் விட்டு விடுங்கள். அது நந்தவாழ்வு தன்னை வேலை செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக சிந்தனை செய்து சரியாக உங்கள் எண்ணங்களை வழிநடத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நிகழும். பல பேர் கேட்பார்கள், சிந்தனை இல்லாமல் தான் நான் இருக்க போகிறேன், அதுக்குத்தான் தியானம் சேவை என்று. கண்டிப்பாக அது ஒரு தப்பான எண்ணம். சிந்தனை இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. ஆனால் சிந்தனை ஒரு சரியான வழியில் வழிநடத்தி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சிந்தனை தான் உங்கள் மகா சக்தி. அதுதான் உங்கள் பாசுபத அஸ்திரமோ பிரம்மாஸ்திரம். உங்கள் சிந்தனை சக்தி தான் உங்கள் பிரம்மாஸ்திரம். அந்த சிந்தனை சக்தியை கொண்டு நீங்கள் எதையும் சாதிக்கலாம். எனவே மீண்டும் நான் அதை வலியுறுத்துகின்றேன். சிந்தனை சக்தியை வலியுறுத்தி சிந்தனை சக்தியின் பெருமையை அறிந்து நீங்கள் தியானம் செய்து இறைவன் சக்தியை அனுபவம் பண்ணி வாழ்க்கையோடு சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.